இங்கே இந்த பொண்ணு கிளாஸில் உட்காந்துருக்கும் போது ஒரு பையன் வெளியே போகிறான். அவனையும் இவ பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ மிஸ்ஸு கூப்பிட்டு திட்டுறாங்க. வெளியில் எங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, இப்படியே போனால் பரீட்சையில் ஃபெயில் தான் ஆக போகிறேன்னு சொல்லி இவ்வளோ அமைதியாக உட்காந்துடுறா. அதுக்கப்புறம் அவள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டு அந்த பையன்கிட்ட பேசுறதுக்காக போகிறா. இவ பயந்துக்கிட்டே இருந்தாலும் ஃப்ரெண்டு தள்ளி விட்டுடுறா. இவ போயிட்டு சொல்கிறா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம லவ் பண்ணலாமான்னு கேட்கும்போது அந்த பையன் ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு கேட்குறான், நீ என்னைக்காவது உங்கள் வீட்டில் போய் கண்ணாடியில் மூஞ்ச பார்த்துருக்கியா? இவ்வளோ கருப்பாக இருக்கியா, உன்னெல்லாம் யார் லவ் பண்ணுறது? முதல்ல கண்ணாடியில் பார்த்துட்டு வா, அதுக்கப்புறம் என்ன லவ் பண்ணுறேன் இல்லைன்னா அப்புறம் சொல்லுன்ட்டு அமுச்சு விட்டுறான். இந்த பொண்ணு அழுதுகிட்டே போகிறா. இந்த பொண்ணு கொஞ்ச நாள் இதை நினச்சா ரொம்ப ஃபீல் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கா. இப்போ ஸ்கூலெல்லாம் முடிஞ்சு காலேஜுக்கு போகிற மாதிரி காட்டுறாங்க. இந்த பையன் இப்போ தாடியெல்லாம் வளர்த்து அவன் ஃப்ரெண்ட்ஸோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ புது பொண்ணுங்கள்லாம் வர போகிறாங்கடா, நம்ம பார்க்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதே பொண்ணு ஃப்ரெண்ட்ஸோட வரதை இந்த பையன் பார்க்குறான். இவனும் சரி போன்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். அப்போ கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறானுங்க, டி இது நம்ம ஸ்கூலில் படித்த பொண்ணு தானே, அப்போ கருப்பாக இருந்தா இப்போ நல்லா அழகாயிட்டாளடா உடனே ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு சொல்லி இவன் ஃபீல் பண்ணுறான். அந்த பொண்ணு ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து டீ குடிச்சிட்டு இருக்கும்போது இவன் அவன் ஃப்ரெண்ட்ஸோட போய்கிட்டு இருக்கான். அப்போ இவங்க டீமில் இருக்க ஒரு பையன் சொல்கிறான், டி அந்த பொண்ணு கருப்பாக இருந்தாலும் நல்லா கலையாக இருக்காடா, நான் ப்ரொப்போஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு ஒன்று. இவனுக்கு கொஞ்சம் பொசசிவ் ஆகுது. இவன் கிளாஸில் உட்காந்துருக்கும் போது இவன் முன்னாடி போன மாதிரியே அந்த பொண்ணு இப்போ ஜன்னல் ஓரமாக போய்கிட்டு இருக்கா. இவனும் அந்த பொண்ணை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். ப்ரொஃபஸர் கூப்பிட்டு திட்டுறாரு, என்னடா அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்கேன், வேணா நான் பேசி முடிச்சு வைக்கவான்னு சொல்லி. அவன் காலேஜ் ஃபெஸ்டிவலில் இந்த பொண்ணு பாட்டு பாடுறத பார்த்து இவன் மொத்தமாக மயங்கிடுறான். அன்றைக்கி ஈவினிங்கே அந்த பொண்ணு கூப்பிட்டு ப்ரொப்போஸ் பண்ணலான்னு போகும்போது அந்த பொண்ணு சொல்கிறா, அங்கே என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க ஸ்கூல்லேருந்தே லவ் பண்ணுறாங்க, அந்த பையன் கருப்பாக தானே இருக்கான், ஆனால் அந்த பொண்ணு அதை பற்றிலாம் யோசிச்சதே கிடையாது, நாங்கள் பொண்ணுங்க எப்பயுமே அப்படி தான் கலர்லாம் பார்க்க மாட்டோம், நீங்கள் தான் அந்த மாதிரி, நீங்கள் ஒரு நாள் என்ன சொன்னீங்க ஞாபகம் இருக்கா, கண்ணாடியை பார்த்துடுவான்னு சொல்லி, நீங்களும் போய் நீ கண்ணாடியை பாருங்கள், உங்கள் கலகுக்கு ஏற்ற மாதிரி இந்த காலேஜில் வேறு ஏதாவது பொண்ணு கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ தான் நம்மளுக்கு காட்டுறாங்க, இந்த பையன் இந்த பொண்ணு காலேஜுக்கு அழகாக இருக்கான்னு பார்க்கறதுக்கு முன்னாடியே வேற ஒரு பையன் இந்த பொண்ணை பார்த்து அவங்க 2 பேரும் லவ் பண்ணி சந்தோஷமாக தான் இருந்திருப்பாங்க.